கிருஷ்ண பலராமரோட பிரம்மோற்சவம். பிரம்மோற்சவம்னா பிரதிஷ்டை செஞ்ச நாள். கிருஷ்ண பலராமரும் நரசிம்மரும் கவுனத்தாயும் விக்கிர ரூபங்கள் இருக்காங்க. அவங்கள பிரதிஷ்டை பண்ணி இது 20வது பிரதிஷ்டை. அதாவது 19 வருஷம் முடிஞ்சு 20வது வருஷம் ஆரம்பமாகுது. 2006 இதே மாதிரி துவாதசி அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணும். கிருஷ்ண பலராமர் விசேஷமா நம்ம பண்ணப்ப துவாதசி அன்னைக்கு பண்ணோம். வைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு நமக்கு ஃபாஸ்டிங் கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஃபாஸ்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா அது மகா துவாதசின்னு சொல்றது. அதாவது நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயப்படி ஏகாதசி ஆரம்பிச்சு நேற்றும் ஏகாதசி ஆரம்பிச்சிருச்சு. நேற்று தான் ஏகாதசி. ஆனால் இன்னைக்கும் துவாதசி அன்னைக்கும் ஏகாதசியோட சில நாளிகையே வருது. அந்த மாதிரி வந்ததுன்னா எது முடிஞ்ச பிறகுதான் நம்ம என்னைக்கு முடியுதோ அந்த நாளை தான் நம்ம விரதம் இருக்கிற நாளாக கருதுவோம். ஆனாடி அந்த மாதிரி துவாதசி அன்னைக்கு ஏகாதசி திதி முடிஞ்சதுன்னா அது மகா துவாதசின்னு சொல்லப்படுது. அந்த மகா துவாதசியில் விரதம் இருக்கும். அன்னைக்கு தான் ஏகாதசி விரதம் ஆக்சுவலாக இருக்கும். ஆனாடி இன்னைக்கு நமக்கு விரதம் ஆயிடுச்சு. எல்லாரும் கன்ஃபியூஷன் ஆகும். இது வரைக்கும் நம்ம கிருஷ்ண பலராம பிரம்மோற்சவத்துக்கு விரதம் இருந்ததுலேயே பையன் விரதம் வந்துருச்சுன்னு. ஆனாடி இது காரணம் மகா துவாதசி. மகா துவாதசி ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மதுரையில் நம்ம பண்ணப்ப ருக்மிணி துவாதசி, அதுவும் மகா துவாதசி ஆனிச்சு. ருக்மிணி துவாதசி, ருக்மிணி அவதாரம் பண்ண நாள். ஏகாதசிக்கு மறுநாள் தான் மதுரையில் பண்ணப்போம் 2001. அன்னாடி சமயத்தில் ஏகாதசியை ஒட்டி வர ஃபங்க்ஷனில் அந்த மகா துவாதசி நாடி மாறி வரும். விரதம் நாள் மாறாது, விரதம் மாறும். அன்னாடி இன்னைக்கு மகா துவாதசி ரொம்ப விசேஷம். அன்னாடி நம்ம பகவானை நல்லா வேண்டிக்கலாம். இன்னைக்கு கிருஷ்ணர் உத்தவருக்கு விக்கிரக வழிபாடை பற்றி சொல்ல சில விஷயங்களை பார்ப்போம். முக்கியமாக பாகவதம் 11வது காண்டத்தில் சொல்கிறாரு, அத்தியாயம் 3. ஒருவன் பிராணயாமம் பூதசக்தி முதலான முறைகளினால் உடலை தூய்மைப்படுத்திக் கொண்டு புனிதமான பாதுகாப்பு திலகங்களால் உடங்களை அலங்கரித்து கொண்ட பிறகு விக்கிரத்திற்கு எதிரில் நாம் பகவான் கரியை பூஜிக்க வேண்டும். ஆனாடி பகவானை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலை தூய்மைப்படுத்தணும். உள்ளும் புறமும் தூய்மைப்படுத்த. உள்ள புறம் பிராணயாமம், வெளியே பூத சுத்தினா அங்கங்கள் இதெல்லாம் சுத்தம் பண்ணுறது, ஆச்சமனம் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிய பூவை கூட நீங்கள் பார்த்து முத்திரை மூலமாகவும் அதை தூய்மைப்படுத்தலாம். இந்த கையை வச்சு முத்திரை காட்டுவாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க சமயத்தில் பூவை எடுத்துகிட்டு போகிறக்கு முன்னாடி முத்திரை காட்டுவாங்க. அந்த மாதிரி பல வகையில் பகவானுக்கு நம்மளையும் தூய்மைப்படுத்தி நம்ம பகவானுக்கு அர்ப்பணிக்கிற பொருட்களையும் தூய்மைப்படுத்தி உடலை தூய்மைப்படுத்தல முக்கியமானது திலகம் போடுறது. ஆனால் இப்போ வர வர ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி ஃபாஸ்ட்டு திலகா போடுறாங்க. எல்லாம் இது மட்டும்தான் நெத்தியில் மட்டும்தான் போடுறாங்க. மித்த இடங்கள் போடுறதில்ல. ஆக்சுவலாக எல்லா இடம் போடும். ஓம் கேசவா நமக, ஓம் நாராயண நமக, ஓம் மாதவ நமக, ஓம் கோவிந்தா நமக, ஓம் விஷ்ணு நமக, ஓம் மகேஸ்வரா நமக, ஓம் திருத்திரமண, ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதா நமக, ஓம் ரிஷிகேஷா நமக, ஓம் பத்மநாபாய நமக, ஓம் தாமோதராய நமக. அது மட்டும் இல்லாமல் அந்த மந்திரம் சொல்லும்போது ஓம் சொல்லணும். நம்ம வெறும் கேசானவா அப்படி சொல்லக்கூடாது. ஓம் கேசானோ, ஓம் நாங்க ஓம் சொன்னாதான் எல்லா மந்திரமும் முழு மகிமை அடையுதுன்னு சொல்லணும். நம்ம எவ்வளோ குறைபாடோட செய்கிறோன்னு பார்த்துக்கோ. ஆனாடி அதுக்கு இருக்குது கடைசியில் ஓ பவித்ரம் அபவித்ரம், ஏதாவது தப்பு தண்டாவோட நான் அந்த பூஜை பண்ணுறேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி
ஒவ்வொரு யாக முடியலையும் இந்த மந்திரம் சொல்லுவாங்க. ஓ பவித்திரம் அபவித்திரம். முன்னாடி பகவானே நான் குறையோடையும் சுத்தமாகவும் அசுத்தம், பவித்திரம்னா சுத்தம், அபவித்திரம்னா சுத்தம் இல்லாமல் நிறைய குறைபாடுகளோட நான் வழிபடுறேன் வச்சுக்கோ. அது ஒரு யாகத்திலேயோ கீதத்திலேயோ ஹரே கிருஷ்ணா முக்கியமான ஒண்ணு. அதாவது எல்லாம் முடிஞ்சவனே அதுல குறைபாடுகள் இருக்கும் நாடி மன்னிப்பு கேட்கறது. அந்த குணம் பக்தியில மிக முக்கியமானது. ஏன்னா எவ்வளவு பர்ஃபெக்டா செஞ்சாலும் குறைபாடு வந்துடும். மந்திரம் உச்சரிக்கிறதுலேருந்து எல்லாம் குறைபாடாகும். ஆனாடி செய்யறதுலேருந்து குறைபாடு, நம்ம நாடி சுத்தமா இருக்கல குறைபாடு. நம்ம எல்லாமே பர்ஃபெக்டா செஞ்சோம் நாடி தயவு செய்து மன்னிச்சுக்கோங்கன்னு வழிபாடு கேட்கணும். இவ்வளவு செஞ்சுட்டு பகவான் முன்னாடி உட்கார்ந்து பகவானை பூஜிக்கணும். அடுத்து பக்தன் விக்கிர ஆராதனைக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சேகரிக்க வேண்டும். அதிலே முக்கியமா சாஸ்திரங்களை ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ், காலத்துக்கேற்ற பழங்களை கொடுக்கணும். நம்மகிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியா வாங்கக்கூடாது. பகவானுக்கு காலத்துக்கேற்ற பூக்களும் காலத்துக்கேற்ற ஃப்ரூட்ஸ் அந்த காலத்துல அதான் அவருக்கு பிரியமானது. நம்ம டிவோடிட்ட சொல்ல முடியல. எல்லாரும் ஓசூர்லேருந்து பெங்களூர்லேருந்தெல்லாம் பூ ஆர்டர் பண்ணி அது வாடாத பூ 4 நாளைக்கு இருக்கும் அப்படின்னு. அதனால மிக முக்கியமா பகவானுக்கு வழிபடக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் ஃப்ளவர்ஸ். கோடியை மட்டும் நம்மளே சுத்தமா உருவாக்கியிருந்தா நல்லது. முக்கியம் என்னன்னா பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் பக்தியாமா பிரச்சனை. நீங்க எளிமையா எதை கொடுத்தாலும் பக்தி இருக்கணும். வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கு சும்மா ஒரு பழைய சாதமோ ஒரு ஊர் வாங்கி கொடுத்தீங்கனாலும் மனசா அன்போட வரவேற்போட கொடுத்தீங்கன்னா அதான் விசேஷம். அதை விட திட்டிக்கிட்டே பெரிய விருந்து கொடுக்குறது. மனசுல நினைச்சாலும் கூட அது எடுபடாது. ஒரு மனுஷர் அப்படி செய்யல. பகவானுக்கு எவ்வளவு பணிவாகவும் எவ்வளவு இதாக செய்யணும். ஆனாடிதான் சமயத்துல நிறைய விருந்து மாதிரி பண்றேன்னும் போது அது பகவானுக்கு பிரியமில்லாம போச்சுன்னா அந்த இதுல என்ன விசேஷம்? எல்லாட்டும் கையில காசு இருக்கு, ஹோட்டல்ல போனா இதை விட நிறைய கிடைக்கும். ஆனா பகவானுக்கு என்னன்னா பகவான் கருணையோட வேணும். ஆனாடி அந்த பொருட்கள்லாம் சேர்க்கிறதெல்லாம் விக்கிர ஆராதனைக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சேர்க்க வேண்டும். பிறகு அந்த நிவேதனங்கள் நைவேத்திய பொருட்கள் தரையை சுத்தம் பண்ணணும். அடுத்து மனசையும் சுத்தம் பண்ணணும். அடுத்து விக்கிரந்த எல்லாம் தயார் செஞ்சுட்டு ஆசனத்துல நீதளித்து சுத்தம் உட்கார ஆசனத்துல. அப்புறம் பகவானுக்கு ஸ்நானம் பண்றதுக்கு அபிஷேக நீரும் இப்போ நீங்க பாத்தீங்க அபிஷேகம் பண்ணதெல்லாம் அவங்க காலையிலேருந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அபிஷேக நீர், அபிஷேக பொருட்கள், பஞ்சாமிர்தம், பஞ்சகவியம், இதெல்லாம் பகவானுக்கு பிடிச்சது. பஞ்சகவியன்றது கவிய காரண பசு கோ. அந்த பஞ்சகவியனா பசுக்கிட்ட ஒரு 5 பொருட்கள் பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. பால், தயிர், நெய், கோமியம், சாணம், 5மே அபிஷேகத்தில் இருக்கும். பஞ்சகவியம்னு சொல்றாங்க இந்த 5. அதே மாதிரி பஞ்சாமிர்தம்னா 5 வகையான ஃப்ளவர் இதுல செய்யறது. இந்த மாதிரி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தயார் பண்ணணும். பிறகு அந்த பக்தன் உடலாலும் மனதாலும் விக்கிரகத்தை அவருக்குரிய இடத்தில் வைத்து விட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி விக்கிரகத்தின் இதயத்தின் மேலும் உடலின் மற்ற பகுதிகளிலும் திலகமிட வேண்டும். பகவானோட நெஞ்சிலையும் மற்ற பகுதியிலும் திலகமிடணும். அதன் பிறகு தகுந்த மந்திரங்களால் அவன் பகவானை பூஜிக்க வேண்டும். இது முன்னாடி ரெடி பண்றது. மனதாலும் உடலாலும் விக்கிரத்தை வைக்கணும். மெக்கானிக்கலா வைக்கக்கூடாது. அந்த உணர்வு பூர்வமா பகவான் அதுல இருக்கிறாருன்னு அந்த முழு மனதோடு அந்த விக்கிரகத்தை வணங்கி வைக்கணும். ஏன்னா பகவான் அன்போட கூப்பிட்டாதான் வருவார். நம்ம வசதி இருக்குன்னு பிரமாண்டமா
செய்கிற நாடி வரமாட்டார். ஏன்னா விதுரருக்கு கௌரவ சபைக்கு தூது போனப்ப துரியோதனன் பகவான் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் தூது போறார் பாண்டவர் சார்பா. அப்ப துச்சாதன அரண்மனையை தர்றான். துச்சாதன அரண்மனை துரியோதன அரண்மனையை விட கிராண்டா இருக்குமா, அவ்வளவு வசதி. மாட்டேன்ட்டாரு. அடுத்து துரியோதன தன்னோட அரண்மனையை தர்றான், மாட்டேன். அந்த பதிலும் எடுக்கல. யார் வீட்டில் அப்ப தங்கினாரு? விதுரர் வீட்டில். விதுரர் வீடு யாரு? ஒன்றும் கிடையாது, எளிமையான வீடு. ஆனா அந்த பக்தி அன்பும் அவட்ட இருந்தது. அவர்கிட்ட கொடுக்கறது கூட இல்லை, வாழைப்பழமும் கணிதும் கொடுத்தாரு. அதுல வாழைப்பழ தோலை கொடுத்தாரு, பழத்தை கீழே போட்டு தோலை கொடுத்தாரு. அந்த அன்புல பதறிடுச்சு. பகவான் வந்தவனே என்ன செய்ய ஏது செய்யணும்னு தெரியாம. ஆனா அது பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் மிக முக்கியமா மனசையும் இதயம் பண்ணி அன்போட வரவழைக்கணும் பகவானை. பகவான் பக்த வச்சல, பக்தர் அன்போட கூப்பிடல பின்னாடி ஓடி வந்துடுவார். ஒரு நாய்க்குட்டி ஓடி வந்த மாதிரி ஓடி வந்துடுவார். அவ்வளவு பக்திக்கு இதாகிறவர். ஆனாடி பக்தியோடு அவரை உட்காக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம பகவானை வழிபடும் போது அது ஞாபகம் இருக்கு. நம்ம அந்த பகவான்ற நினைவு இல்லைன்னா அது மெட்டீரியலா போயிடும். அதில் பகவான் குடியிருக்கிறாரு. ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணி மந்திரம் சொல்லி நம்ம பிரதிஷ்டைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். பிரதிஷ்டைனா பெரிய ஆச்சாரியர்கள் வைஷ்ணவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பகவானே இங்கே இது சாதாரண உலகம் தான், இது சாதாரண கல் தான், சாதாரண படம் தான், ஆனால் தயவு செய்து கருணை கொண்டு எங்களுக்கு அருள் செய்யறதுக்காக இதில் இந்த உலகத்தில் குடியிருக்க வாங்கன்னு சொல்கிறோம். அந்த பக்தர்களோட வேண்டுகளுக்கு இணங்கி பகவான் இதில் குடி வராரு. அதுதான் பிரதிஷ்டைன்றது. அதோட உள்ள அர்த்தம் அதான். பிரதிஷ்டைனா பகவானை வரவழைச்சி அதில் குடியிருக்க வைக்கிறது. முன்னாடி நம்ம விக்கிரகத்துல பகவான் குடியிருக்கிறார். நம்ம கேட்கலாம் எல்லா இடத்துலையும் பகவானுக்கு வழிபடலாமே, ஆனா இங்க குடியிருக்க சொல்லி நம்ம வேண்டி இருக்கோம். அன்னாடு குடியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் இருந்தாலும் இங்க விசேஷமா குடியிருக்கிறார் பகவான். அதனாடி நம்ம அந்த மரியாதையும் மதிப்பும் நம்ம பகவானுக்கு நம்ம ஒதுத்தோடும். அதை எத்தனையோ நம்ம மூச்சு காத்துப்படக்கூடாது. பெரியவங்க முன்னாடி மூச்சு காத்துப்படுற மாதிரி நின்று பேசக்கூடாது, பேசி எச்சில் தெரிச்சிடக்கூடாது. அந்த மாதிரி பகவான்கிட்ட சேவை செய்யும் போதோ பகவானுக்கு சமயம் செய்யும் போதோ நம்ம எச்சில் தெரிக்கக்கூடாது. முன்னாடி தான் கூடிய மட்டும் பேசக்கூடாது. இன்னைக்கு கூட சத்தம் போட்டேன், கீழே பெரிய சத்தம். சமைச்சுக்கிட்டு இருந்தவங்க ஒரு 7-8 பேர், பெரிய சத்தம் இங்கே மேலே வரைக்கும் கேட்டுச்சு. பகவானுக்கு எப்படி நம்ம இங்க வழிபடுறோமோ அதே அளவு கிச்சன்லேயே சமைக்கிறவங்க இருக்கணும். அதனால அதுக்கு நேர் கீழே கிச்சன் வச்சிருக்கோம், வேற எதுவும் இல்லாம. பவனுக்கு கீழே தான் கிச்சன் இருக்கு. அதையும் எந்த விதமான குறைபாடும் இல்லாம செய்யணும். நம்ம ஒரு பெரியவங்க முன்னாடி இப்படி பேசுவாங்க, ஏன்னா பணிவாகவும் எச்சில் தெரிக்காமல் இருக்கிறது, மூச்சு காத்தும் படக்கூடாது. அதே மாதிரி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ற உணவு யாருக்கும் என்னன்னு தெரியக்கூடாது. அதை வாசனை பிடிச்சாலும் அது போச்சு, நம்ம சாப்பிட்டுட்டோம்னு அர்த்தம், மூக்கால சாப்பிட்டுட்டோம். அந்த மாதிரி கவனமா பகவானுக்கு எல்லாத்தையும் இது பண்ணணும். ஒவ்வொரு திலக்கு உடையில இது உடையிலையும் ஒவ்வொன்றும் பணிவா செஞ்சோம்னா நமக்கு பகவானில் குடியிருக்கிறான்னு அந்த ஃபீலிங் இருக்கணும். இந்த கிருஷ்ண பலராம் தான் நினைக்கிறேன் ட்ரெயின்ல கொண்டு வந்தோம். கொஞ்சம் கனமானவங்க, ராதா மதுராவதியோட கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, நல்ல வெயிட்டு. அங்கே விருந்தாவனத்தெல்லாம் பண்ணோம், விருந்தாவனில் பண்ணி அங்கேருந்து நம்ம ட்ரெயின் 5 நிமிஷம் ஏற்க முடியாதுன்னு டெல்லிக்கு கொண்டு போனோம். அந்த கொண்டு போகையில் அந்த வெயிட்டில் அந்த பெட்டியே நெளிஞ்சு வளைஞ்சிருச்சு. 2 பெட்டி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இதில் ஏற்றிட்டோம், லக்கேஜ் வேனில். அந்த மாதிரி இறங்கையில் மதுரையில் இறங்கணும் நேர் ட்ரெயின், டெல்லியிலேருந்து மதுரைக்கு. நான் சொல்கிறது 2002-03 சரியா ஞாபகம் இல்லை. அந்த டைமில் ட்ரெயினில் அங்கே இறக்கும்போது ஒரு டோடி அந்த பாக்ஸ் மேலே ஏறி நின்றுது பண்ணார். ஏன்னா நாங்கள் விக்கிரம்னு சொன்னோன்னே எல்லாரும் இடம் கொடுத்துருவாங்க ட்ரெயின் மதுரை ஸ்டேஷனில் இறங்கும்போது. அப்போ ஒரு இன்ஜினியர் ரயில்வேல இருந்தவர் எல்லாம் உதவி பண்ணி 3ஆம் பிளாட்ஃபார்ம் ட்ரெயினை பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்தார். அதனால அந்த பிளாட்ஃபார்ம் இறக்கி இது பண்ணும்போது
ஆனால் அங்கே உள்ள ஒரு கூலி வேலையால் சொல்கிறாங்க, சாமி இருக்காது மேலே ஏறுறீங்களே, ஒரு தூக்குறக்காக ஏறுங்க, ஒரு டிவோட்டி சத்தம் மாட்டாங்க. அந்த உணர்வு தான் வேணும் பகவான் இருக்காருன்னு. அன்னாடி நம்ம பகவான் இந்த அன்னாடி தான் நம்ம பக்தி இதில் இந்த இதில் என்னது உபதேசம் பக்தி ரசாமத சிந்தில் கோயிலுக்குள்ளே கூடாத 64 இருக்கும். அதில் பேசுறது, காலை நீட்டி உட்கார்றது, பகவானுக்கு நேராக கொட்டாய் விடுறது, அந்த மாதிரி அசத காற்று விடுறது நிறைய இருக்கு. இந்த மாதிரிலாம் செஞ்சால் பகவானுக்கு அபராதம் ஆகும்னு சொல்லி, அதனால கூடிய மட்டும் நம்ம விரத நாட்களில் விரதத்தோடு இருந்தோம்னா பகவானுக்கு வழிபடையெல்லாம் அந்த குறைபாடுகளை குறைக்க முடியும். மனமும் இது உடலுக்கு மனசுக்கும் நிறையா இருக்கு. இதெல்லாம் ப்ராப்பராக செய்யணும். அப்படி செஞ்சோம்னா பலன் நல்லா இருக்கும். அடுத்தது ஒரு விக்கிர ஆராதனை செய்யும்போது, பகவானை வழிபடும் போது, தரிசனம் பண்ணும்போது, ஆர்த்தி காட்டும்போது, பார்க்கும்போது விக்கிரத்தையும் அவர் உன்னோட உடலில் ஒவ்வொரு உறுப்பு பாதத்திலேருந்து தரிசனம் பண்ணணும். நம்ம சடன முகத்தை பார்க்கக்கூடாது, பாதத்திலேருந்து தரிசனம் பண்ணணும். ஆனாடிதான் நீங்கள் திவ்ய தேசம் பார்த்தீங்கன்னா பாத தரிசனத்துக்கு மட்டும் மேலே ஏறி ஒரு இடத்துல பார்க்கணும். எந்த கோயில் பார்க்க, திருப்பேரையூரா இல்லை அந்த செய்த திருக்கோளரா, ஒன்றில் மட்டும் சுற்றி வரையில மேலே ஏறி பார்க்க முடியும் பாத தரிசனம். ஆனாடி நீங்கள் சில கோயிலில் போனீங்கன்னா பாத தரிசனம் தனியாக காட்டுவாங்க. அப்புறம் தான் பாதம் வரிசையாக வழிபடுறதே இருக்குது. கணுக்கால், கால், மூட்டிக்கால், அப்புறம் தொடை, வயிறு, மார்பு, கரங்கள், கழுத்து, முகம், அப்படி வரிசையாக தரிசனம் பண்ணும். முகம் கடைசி. அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் பகவானை பணிஞ்சு வழிபடணும். அப்புறம் அவருடைய ஆயுதங்கள், சுதர்சன சக்கரம் மற்றவரோட ஆயுதங்கள். சில டைம் அவர் நெஞ்சில கௌஸ்தவமணி இருக்கும். அப்புறம் நெஞ்சில் இருக்க அந்த இது என்ன, ஸ்ரீவட்சா சின்னம், அவர் தேக அம்சங்கள் எல்லாத்தையும். அது மட்டும் இல்லை, அவர் அந்தரங்க சகாக்களையும் சேர்த்து வழிபடும். அந்தரங்க சகா நான் மதுரையில் இது பண்ணப்ப பானுமராட்ட கேட்டேன், மகாராஜ் கிருஷ்ணனை மட்டும் வச்சுக்கிற ரொம்ப வழிபட கஷ்டம், அட்லீஸ்ட் பசுவாவது சேர்த்து வையே, வெறும் கிருஷ்ணனை மட்டும் வைக்கக்கூடாது, கிருஷ்ணன் பசுவாவது வையே, தனியாக வைக்க முடியாது, கிருஷ்ணர் தனியாக வைக்க மாட்டார், பசுவாவது சேர்த்து வை. அன்னாடி அங்கே ராதாராணியோட இருக்காரு, இங்கே பலராமரோட இருக்காரு, பெரிய குளத்தில் பலதேவர், சுபத்ராவோ, சுதர்சன் சக்கரத்தோட இருக்காரு. அன்னாடி அவரோட சகாக்களோட சேர்ந்து வழிபண்ணு. நம்ம வழிபடையில கிருஷ்ணா மட்டும் வழிபட்டுட்டு போக முடியாது, எல்லாரையும் வழிபண்ணு. கீழே வரைக்கும் ஆச்சாரியர்கள்லாம் இருக்காங்க, எல்லாரையும் நம்ம நைவேத்தியம் பண்ற முறையே நேர பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண மாட்டோம். பூஜாரி நைவேத்தியம் பண்ணும்போது உங்க மூலமா உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, உங்க தான் நைவேத்தியம் பண்ணுவாங்க. உங்க மூலமா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் அத்தாரிட்டி, அவங்ககிட்ட நம்ம நைவேத்தியம், அவங்க மூலமா பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதனால அவங்களே வேண்டி சகாக்களையும் சேர்த்து வழிபட வேண்டும். பகவானின் உன்னத அம்சங்கள் ஒவ்வொன்றையும் அவற்றுக்குரிய மந்திரங்களை பூஜிக்க வேண்டும். மேலும் பாதங்களை கழுவும் நீராலும், பன்னீராலும், வாயை கழுவும் நீராலும், குளிப்பதற்காக ஸ்நானம் பண்ணும் நீராலும், நல்ல ஆடை இலைகள், வாசனை தைலங்கள், விளைவேந்த ஆரங்கள், அச்சதைனா உடையாத முழுதானியம், மலர் மாலைகள், தூபம் மற்றும் தீபம் ஆகியவற்றாலும் விக்கிரத்தை பூஜிக்க வேண்டும். எல்லாம் பகவானை பூஜிக்கணும். இது மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் ஆண்டாள் வழிபட்ட முறை இப்படிதான். எல்லாத்தையும் வழிபட்டு பாவை நோன்பு. இதே பாவை நோன்பு 5000 வருஷம் முன்னாடி, 1000 வருஷம் முன்னாடி ஆண்டாள் பண்ணாங்க. 5000 வருஷம் முன்னாடி காத்தியாயினி விரதம்னு கோபியர் இருந்தாங்க. அந்த காத்தியாயினி விரதத்தில் இதே மாதிரி தான், தூப தீபம், மலர் மாலை எல்லாமே அர்ப்பணித்து காத்தியாயினி வழிபடுறாங்க. இவ்வாறு வேத விதிகளுக்கேற்ப வழிபாட்டை முழுமையாக நிறைவேற்றிய பின் பகவான் ஸ்ரீ கரியின் திருவிக்கிரத்தை ஒரு சோத்திரங்களாலும் சாஷ்டாங்க நமஸ்காரத்தினாலும் வணங்க வேண்டும். பகவானை வழிபடும் போது பிரபுஸ் சாஷ்டாங்கம்,
அஷ்டனா 8, சாஷ்டானம் முழு அங்கமும் 8 அங்கம் வர மாதிரி கையை நீட்டி வழிபடணும். மாதாஜி வந்து பஞ்சாங்க 5 அங்கங்கள் அந்த மாதிரி வழிபடணும். அடுத்து இவ்வாறு பகவான் ஸ்ரீ ஹரியின் மூர்த்தி தன் இதயத்திலும் இருக்கிறார் என்பதை நினைத்து தன்னை பகவானை ஒரு நித்திய தொண்டனாக எண்ணியும், நம்ம இதயத்தில் இருக்கிறான்றது எப்படி, எந்த ரூபத்தில் இருக்காரு? பரமாத்மாவா இருக்காரு. மமையே வம்ச ஜீவலோக ஹிருதய அர்ஜுனா திஸ்ததி, ஹிருதயத்தில் அமர்ந்திருக்கேன்றாரு பௌத்தியில். ஹிருதய அர்ஜுனா திஸ்ததி, பகவான் வந்து இதயத்தில் உட்கார்ந்துருக்காரு. தன்னை பகவானை ஒரு நித்திய தொண்டனாக எண்ணியும், கிருஷ்ணர நித்திய தாசனா எண்ணி தன்னை பற்றிய தியானத்தில் முழுமையாக வாழ்ந்தோம். பகவானோட்ட ஒரு அடியாளா நம்முடைய பெருமை இருமையெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிடணும். பகவானோட அடியானா நிற்கணும். நம்முடைய குறைபாடால் நினைக்கணும். அதெல்லாம் இந்த தோற்றன்னு சொல்லிட்டு ராமானுஜரோட குருவான ஆழ வந்தார் எழுதியிருப்பார் யமுனாச்சாரியா. ரொம்ப அருமையா இருக்கு. எத்தனை தடவை படித்தாலும் அந்த பிரேயர் வந்து மனசுல அப்படி ஆழமா போகும். அதில் ஒரு பிரேயர் ரொம்ப பிடிச்சா அவர் சொல்ற, பகவான் முன்னாடிட்டு, நான் ஆயிரக்கணக்கான தடவை செய்யாத நிந்தனைக்குரிய செயல் எதுவுமே இல்லை. ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஆயிரக்கணக்கில் செஞ்சிருக்கேன். அதெல்லாம் பழுத்து பலம் தரும்போது முகுந்தான கதறி அழுகிறேன்றார். தன்னோட எவ்வளவு கேவலமான நிலையில நம்ம இருக்கோன்றத தன்னை பற்றி நினைக்கிறதுனா தன்னை பற்றி பெருமையை நினைக்க கூடாது. தன்னை பகவானோட அடியார சிறுமியா. அதே மாதிரி ஆண்டாள் வேண்டும்போது குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது. குற்றேவனோ சின்ன சின்ன சேவையாவது எங்களுக்கு தராம விட்டுறாரு. குற்றேவல் இன்றைக்கு 7 பிறகுக்கும் உனக்கே ஆட்படுவோம். வேற யாருக்கும் நாங்க கட்டுப்பட மாட்டோம், உனக்கு தான் கட்டுப்படுவோம். என்றைக்கும் 7 பிறகு இப்படித்தான் பகவான் முன்னாடி பிரேயர் இருக்கணும். மற்ற எண்ணங்கள்லாம் குப்பை தூக்கி எறிஞ்சணும். பெருமையோ மற்றவங்கள என்ன எல்லாம் விட்டுட்டு பகவான் முன்னாடி தன்னை நித்திய தாசனா எண்ணிக்கிட்டு அவர் முன்னாடி தியானத்தில் இறங்கும்போது நான் எவ்வளவு ஆள வந்தார் மாதிரி, ஆண்டாள் மாதிரி நம்முடைய அதுக்குத்தான் அவங்களோட ப்ரேயர்லாம் நம்ம ஆழ்ந்து படிக்கணும். அவங்களாம் எப்படி பண்ணான்னு கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஆளவந்தார் சொல்றாரு, எப்படியோ விதியோட பலன் நாடி உனக்கு நான் வழிபடுறது, நீ என்னோட வழிபாடை ஏற்கிறதும் விதிச்சாச்சு. இதை விட என்ன அப்புறம் சொல்றாரு, ஆனாடி என்னோட பிரேயரை ஏற்றுக்கோ. அடுத்து சொல்றாரு, கொஞ்சம் நீ வந்து உனக்கு என்னை விட கருணை காட்டுறதுக்கு மோசமான ஒரு ஆள் கிடைக்க மாட்டாரு. ஆனாடி எனக்கு நீ கருணை காட்டு. உன் பெருமை அதனாடி அதிகமாகட்டும். என்ன மாதிரி மோசமான ஆளை தேத்தினேன்னு சொல்லி கருணை காட்டினேன்னு உன் பெருமை அதிகமாகட்டும். இப்படிதான் பிரேயர். பகவான் முன்னாடி நின்னோம்னா நம்முடைய மனசு வந்து வேண்டி இது பண்ணணும், எவ்வளோ குறையோட இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனாடி தன்னை பற்றிய தியானத்தில் முழுமையாக ஆழ்ந்தோம். பகவானை வழிபடணும். அப்புறம் விக்கிர ஆராதனையில் மிஞ்சிய மலர் மாலைகள் முதலான பிரசாதத்தை, நிர்மாலயம்னு பேரு. பகவானோட மலர் மாலை இதெல்லாம் பிரசாதம்லாம் நிர்மாலயம்னு பேரு. தான் தலையில் தரித்து கொண்டு பூஜிக்கப்பட்ட விக்கிரத்தை மரியாதையோடு அவர் சொந்த இடத்தில் எழுத செய்து பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த மாதிரி பகவானை வழிபடுறதுக்கு வந்து எளிமையான வழிகள் சொல்லியிருக்கு. இதில் வந்து நம்ம வழிபடும் போது அந்த நம்முடைய மனோபாவம் தான், எந்த மனோபாவம் இருக்கோ அதுதான். உடல் வந்து அந்த மனோபாவத்தை உருவாக்குறதுக்காக வருது. உடலை பயன்படுத்தி மனசை பக்குவப்படுத்தணும். நம்ம உதாரணத்துக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பகவானை வழிபடும் போது நம்ம மனசு பணிஞ்சாதான் உடல் பணியும். மனசு பணியலைன்னா உடல் பணியாது. ஆனாடி உடல் பணிய வைக்கிற நாடி மனசே பணிய வைக்கிறோம். வார்த்தைகள் மென்மையா வர்ற நாடி பகவானை மனசுல கொண்டு வரோம். இந்த மாதிரி இது கிருஷ்ணர் வந்து உத்தவருக்கு சொல்லி, அவர் இந்த உலகத்தை விட்டு இப்போ போறதுக்கு முன்னாடி பகவான் வந்து உத்தவருக்கு அறிவுரை சொல்லும்போது எல்லாம் சொல்றாரு. ஆனாடி மிக முக்கியமா நமக்கு வந்து கிருஷ்ண பலராம வந்து கருணை நாடி வந்து, ஆக்சுவலா நம்ம இஸ்கான்ல வந்து கிருஷ்ணர் விக்கிரகத்துக்கு ரொம்ப
தர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க வழிபாடு வந்து கொஞ்சம் கஷ்டமானதுன்னு. ஆனால் எப்படியோ நமக்கு வந்து கிருஷ்ண பலராமன் வந்திருக்காங்க. ஆனாடி அவங்க வழிபாடு வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவங்க, சுலபமா. ஆனாடி பகவானோட கருணை வந்து சுலபமா கிடைக்கும். அந்த இன்னைக்கு அவதார நாள். அதுவும் பலராமர் வந்து போருக்கு முன்னாடி தீர்த்த யாத்திரை வர்றாரு. அவர் போரில் கலந்துக்கல, மகாபாரத போரில். ஏன்னா ஒரு பக்கம் ஒரு கௌரவர் இருக்காங்க, ஒரு பக்கம் பாண்டவர் இருக்காங்க. ரெண்டு பேருமே துரியோதனன் பீமா ரெண்டு பேருமே அவரோட சீடர்கள். ஆனாடி அவருக்கு அதில் பங்கு பெற இஷ்டமெல்லாம் வந்துட்டாரு. கிருஷ்ணரும் கூட பங்கு பெறல, அவர் பேர் தானே ஓட்டுறாரு, நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனாடி தீர்த்த யாத்திரை வர்றாரு. வர்றப்ப தாமிரபடி இங்கெல்லாம் வந்திருக்காரு, தானம் பண்ணியிருக்காரு, நவத்திருப்பதி எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க, கொஞ்சம் முன்னாடி நிற்கிறாங்க கொஞ்சம் பேர் இடம் இல்லாமல். கழிச்சு மற்ற பக்தர்களுக்கு கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஆனாடி பகவான் பலராமர் வந்து இங்கே வந்திருக்காரு. பலராமர் வந்து எல்லா வகையிலையும் கருணை காட்டக்கூடியவர், கிருஷ்ணர்கிட்ட நம்மளை சுலபமாக வழிகாட்டி கூட்டு போகக்கூடியவர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவானை நேரடியாக வழிபடுற விட அவங்க பக்தர்கள் மூலமாக வழிபடும் போது அவங்க சுலபமாக வழிகாட்டி கூட்டு போவாங்க. முன்னாடி பலராமர் இருக்காங்க, அந்த மாதிரி நரசிம்மர் இருக்காங்க, கவுனுதாய் இருக்காங்க. அவங்க வந்து கவுனுதாய் வந்து சுலபமாக கருணை காட்டக்கூடிய மகாவதனியாய கிருஷ்ண பிரம பிரதாய கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமே கௌரதுஷோ நமக. மகாவதன்யாயனா வதன ரொம்ப கருணை வாய்ந்து வரணும். ஆனாடி கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்யா மகாவதன் கிருஷ்ண பிரேம பிரதாயுதே. கிருஷ்ண பிரேமன கிருஷ்ணனோட அன்பை கொடுக்கக்கூடியவர். ஆனாடி மகாபிரபு இருக்காங்க. ஆனாடிதான் நம்ம ஒரு பகவானை வழிபடும் போது அவங்களோட எல்லா விரிவாக்கங்கள், அவரோட அங்கம், உடம்பு, அதில் உள்ள ஆயுதங்கள் எல்லாமே சுதர்ஷன் எல்லாரும் வழிபடுறோம். அது பத்தாது, அது போக அவங்க பக்தர்கள் பூரா இருக்காங்க, ஆச்சாரியர்கள் பூரா இருக்காங்க. ஏன்னா அந்த ஆச்சாரியர்கள் வந்து ஓம் அக்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகியா சக்ஷுரானிதன்மேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அக்ஞான திமிரந்தஸ்யா, அந்த அக்ஞானத்தை ரிமூவ் பண்ணக்கூடிய அவங்க தான். ஏன்னா பகவானை போகிற வழியில தடையா இருக்கு. அக்ஞான திமிரந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகி, எப்படி அந்த அக்ஞானத்தை நீக்கிறாங்க, ஞானத்தை கொடுக்குறாங்க. ஞானா சலாகியா சத்ரு அந்த குருவே. ஓம் அக்ஞானத்துக்கு வந்து ஞானாச்சரு சக்ஷுரு, அந்த பார்வை திறந்து அன்மிலிதமேனா, கண்ணை திறந்து வைக்கிறார், ஞான கண்ணை அன்மிலிதமேனா தஸ்மை ஸ்ரீ குரு. அந்த பகவான் வந்து அவர்கிட்ட போகிறதுக்கு நமக்கு திவ்ய சக்ஷு வேணும். இந்த இன்னைக்கு படித்தோம் காலையில் பகவத்கீதை 11 சாப்டர். கிருஷ்ணர் சொல்கிறாரு, உன்னோட பார்வை நாடி இதை பார்க்க முடியாது, ஆனாடி நான் உனக்கு திவ்ய சக்ஷு தரேன். திவ்ய சக்ஷுனா தெய்வீக கண்ணு தாரேன், பார்வை தாரேன்றார். அதே மாதிரி சக்ஷுரான் மிலிதமேனா, அந்த திவ்ய பார்வை வந்து குருவோட கருணை நாடி கிடைக்கும். நாடி அவங்கள வேண்டும். ஏன்னா பகவான் இவங்க ஈஸியாக கருணை வாய்ந்தவங்க கொடுத்துருவாங்க. பாருங்க, பிரபுபாதை நமக்கு எந்த தகுதி இல்லை, ஆனால் அந்த கொடுத்துட்டு போயிருக்காரு. மகாபிரபு நமக்கு எந்த தகுதி இல்லை, இந்த கொடுத்த நாடு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கொஞ்சமாவது வாழ முடியுது. இல்லைன்னா இந்த உலகத்துல வந்து வாழ்றதே கஷ்டமா இருக்கும். அதுக்கான நாடி அந்த ஆச்சாரிகள் அடுத்து எல்லா வைஷ்ணவரையும் வழிபடணும். எந்த அபராதமும் இல்லாதபடி வைஷ்ணவரை பூரா வழிபடணும். பஞ்சா கல்பத்தர்பியச கிருப்பா சிந்துப்பிய ஏவச்சா பதித்தனாம் பாவனப்பியோ வைஷ்ணவப்பியோ நமக. கல்பத்தருன்னா கற்ப விருட்சம், எல்லாத்தையும் தரக்கூடியது. அது மாதிரி இந்த வைஷ்ணவர் வந்து திருப்தி அடைஞ்சாங்கன்னா எல்லாம் கொடுப்பாங்க. முன்னாடி வைஷ்ணவரை வந்து நம்ம வந்து வழிபடணும். இவ்வளவு வழிபாட்டில் அடக்கும். அப்பதான் நம்ம மனசு அமைதி அடைய, நமக்கு பக்தியில முன்னேற முடியும். அந்த மாதிரி இந்த வழிபாடை வந்து உணர்ந்து செய்யணும். நிறைய நீங்கள்லாம் பக்தர்கள் அதை உணர்ந்து செய்யும்போது நிறைய பகவானோட கருணை வரும். அந்த மாதிரி மற்ற வைஷ்ணவத்துவம், மற்ற ஆச்சாரம் இவங்கெல்லாம் வழிபட்டு நம்ம படிப்படியாக ஆன்மீக பாதையை வகுத்துக்கணும்.
அந்த அந்த கடைசியில் அந்த ஈஷோபனிஷத்தில் கடைசி 2 ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம். அந்த பகவான் முன்னாடி எப்படி வழிபடணும்ன்றது. பகவானே, நான் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த தப்புலாம் என்னோட ஆன்மீக வாழ்க்கைக்கு வரக்கூடிய வாழ்க்கைக்கு தடையிடாம காப்பாற்று. அந்த தப்பை மன்னிச்சிரு. அதே சமயம் நான் ஏதாவது 1-2 நல்லது பக்தி காரியம் பண்ணியிருப்பேன், அதை கருத்தில் வச்சுக்கோ. என்னோட தப்பை பூரா கழிச்சு விடு. பகவான்கிட்ட வேண்டாம். அந்த ஈஷோபனிஷத்து பக்தி சாஸ்திரி பண்றவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அது எக்ஸாம் வச்சுட்டீங்களா? சரி, ரைட். அதனாடி பக்தி சாஸ்திரியில் அந்த 18 ஸ்லோகம் 18வது ஸ்லோகம், அதே மாதிரி 17வது ஸ்லோகமா, அதுவும் நல்ல ஸ்லோகம். அதுல என்னது? அதனாடி எப்படிலாம் நீங்க படிக்கும்போது வெறும் மெக்கானிக்கலா படிக்கக்கூடாது. பகவான்கிட்ட எப்படி ப்ரே பண்ணணும்னு சொல்லி தராங்க. நம்ம பகவான் முன்னாடி கீழே நான் எத்தனையோ தப்பு தண்டாலாம் பண்ணியிருக்கேன், ஆள வந்தார் பாடுற மாதிரி. ஆயிரக்கணக்கான தடவை நான் செய்யாத நிந்தனைக்குரிய செயல் தான். ஒரு தடவை 2 தடவை, ஆயிரக்கணக்கான தடவை நான் செய்யாத நிந்தனைக்குரிய செயல், அதை கண்டம்டு, நிந்தனைக்குரியனா கண்டம்டு ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பாக்கி இல்லை. அதெல்லாம் பழுத்து பலந்துருது. ரியாக்ஷன் தரும்போது முகுந்தான கதறி அழுகிறேன்றாரு. அந்த மாதிரி பிரேயர் இந்த ஈஷோபனிஷத்துலேயே இருக்கு. அந்த மாதிரி பகவான் வேண்டிக்கிறாரு. சரி, 17 சொன்னா. அதே மாதிரி நெருப்பு போலதானவரே, உங்களுடைய திருவடியில் நான் உழுகிறேன், தயவுசெய்து எனக்கு சரியான பாதையில் செலுத்துங்க. உனக்கு நான் செஞ்ச எல்லாமே தெரியும், கடந்த காலத்தில் செஞ்சதெல்லாம் தெரியும். நான் என்னென்ன தப்பு தண்டா பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியும். மற்றவங்க கூட நான் எஸ்கேப் ஆயிருக்கலாம்னு அவங்களுக்கு தெரியும். என்னை என்னுடைய கடந்த கால பாவ வழிகள்லேருந்து என்னை விடுதலை செஞ்சு என்னோட பாதையில் எதுவும் தடங்கள் ஆயிடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. 17 18 சொல்றேன், தடங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். 17ல் ஆக்சுவலாக நீங்கள் உயிரோட்டமாக அந்த ஈஷோபனிஷத்தை படிக்கணும், பாவதம் படிக்கணும், பௌத்திய படிக்கணும். எல்லாரும் ரஷ் பண்ண முடியாது. அதனாடி என்ன கிளாஸ் எடுக்க சொன்னா நான் பக்தி சாஸ்திரி எடுக்க மாட்டேன். என்னாடிலாம் உயிரோட்டமாக எடுத்தால் ஒரு ஸ்லோகமே 4 முறை எடுத்துகிட்டு இருப்பேன். அப்புறம் பக்தி சாஸ்திரி என்னைக்கு முடிகிறது? இப்போவே ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. ஏதோ மார்ச் மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு முரளிகோபால் பிளான் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. இந்த பாதிக்கதை முடிஞ்சு அதுக்கப்புறம் சைதன்ய சேதாமதம் இருக்கா, ஃபுல்லாக இருக்கா, அது எப்படி மார்ச்சுக்குள்ளே எல்லாம் முடிப்பீங்க? சரி, ரைட். அப்புறம் பாருங்க, அந்த கடைசியில் அந்த ஆத்மா உடலை விட்டு பிரியும் போது இந்த தற்காலிகமான உடல் எரிக்கப்பட்டு சாம்பல் ஆகட்டும். இந்த தற்காலிகமான உடம்பு அது சாம்பல் ஆகட்டும். அதோட பிராணன் ஒட்டுமொத்த காற்றுடன் கலக்கட்டும். தற்போது என் பெருமானே, எல்லா யாகங்களையும் தயவுசெய்து நான் செஞ்ச எல்லா செயல்களையும் நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ. கிருத்தம் சுமர கிருத்தோ, நீதான் பயனாளி. நான் செஞ்ச நல்ல காரியங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நான் தங்களுக்காக செய்திருப்ப எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கோங்க, நல்ல காரியங்கள். அதான் அர்த்தம் என்னன்னா, எனக்கு ஒரு நல்ல பிறவி கூட நான் தொடர்ற மாதிரி. அதாவது இறுதியிலையும் எப்படி பிரேயரு, அந்த ஜீவன் எப்படி இதெல்லாம் யாரா டீப்பாக யோசித்துருக்கீங்களா? அந்த ஈஷோபனிஷத் ஸ்லோகம் படித்தோம், எக்ஸாம் எழுதி எல்லாரும் முடிச்சுட்டீங்க. எவ்வளோ 140 பேரும் 100 பக்தி சாஸ்திரம். இந்த உயிரோட்டம் வேணும், அப்படி தான் ப்ரேயர் பண்ணணும். அப்படி ப்ரேயர் பண்ணி நம்ம இது பண்ணோம். முன்னாடி வாழ்க்கையில் பகவான் பலராமர் ரொம்ப விசேஷமானவருங்க. கிருஷ்ணன் பலராமரும் எனக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஒவ்வொருத்தடையும் சொல்கிறேன். திருநெல்வேலியில் நான் பிரதிஷ்டை பண்ணப்போ எனக்கு இவங்க கருணை நாடி ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு ஊர்லேயும் உங்களோட புகழும் பெருமையும் பரவி அவங்களும் பயிற்சி செஞ்சு அவங்க வாழ்க்கை நல்லபடியாக வரணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தான்
பயிற்சியில் வந்துட்டு இருக்கு. அதனாடி எல்லாரும் பகவானை வந்து வழிபட்டு ஆசைப்பட்டீங்கன்னா பகவான் வந்து அதே மாதிரி வருவாங்க. அந்த எனக்கு தெரிஞ்ச சில கிராமங்கள்லாம் நல்லா இருக்கு. திருவட்டநல்லூர்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. நிறைய திருவட்டநல்லூர் பக்தர்கள்லாம் நிறைய அங்கே இருக்காங்க. நம்ம பாலகா, அப்புறம் நம்ம தர்ம ரக்ஷகா, அச்சாமி, அது அச்சித்தாத்மா, அப்புறம் வேற மதன் கோபால், 4 பேர். அவங்கெல்லாம் பக்தர்கள்லாம் ஒரே ஊர்லேருந்து வந்தாங்க. எல்லாம் நல்லா அந்த மாதிரி பக்தர்கள்லாம் நிறைய பயிற்சி பண்ணி கிராமங்கள் தோறும் அவங்க வாழ்க்கை ஆகணும். ஏன்னா இன்னைக்கு யாருமே குடும்பத்தில் எப்படி கட்டுப்பாடு கொண்டு வர்றது, பிள்ளைகளை எப்படி கட்டுப்பாடு கொண்டு வரணும்னு தைக்கிறாங்க. இந்த பகவான் நாமும் பிரசாதமும் அருமையாக கொண்டு வந்துடும். மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணும். மேஜிக்னா எப்படின்னே தெரியாது, அந்த மாதிரி ஒர்க் ஆகும். அதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. முன்னாடி கிருஷ்ண பலராமோட சேவை வந்து இன்னும் அவங்களோட கருணை வந்து பல இடங்களுக்கு போகணும். இந்த பக்தர்கள் வந்து பல இடங்களில் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக தூத்துக்குடி, திருச்செந்தூர், அதே மாதிரி ராஜபாளையம், அதே மாதிரி தென்காசி, கோயில்பட்டி, இந்த மாதிரி பல இடங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பகவான் வந்து பக்தர்களோட அழைப்புக்கு தான் வருவார். மற்றபடி அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் பாருங்க, ஊரில் எத்தனை கோயில் இருக்கு, ஆனால் பெருமாள் கோயில் பார்க்க முடியாது லேசில். ரொம்ப கஷ்டம் பெருமாள் கோயிலை பார்க்கறது. காரணம் வந்து அவர் ஈஸியாக வரமாட்டார். பக்தர்கள் இது பண்ணி வரவேற்கணும். ஆனாடி பகவான் அது அதுக்கு அடிப்படை வந்து நம்ம அவங்கள வரவேற்கிறதுக்கு நம்ம பூஜையில் பண்ணுற மாதிரி தகுதி ஆகணும். இப்போ அந்த மாதிரி பக்தர்கள்லாம் ஆரம்பித்து நல்லா ஆர்வத்தோட ஒவ்வொருத்தரும், நான் பெங்களூர் போய் அப்புறம் இதெல்லாம் பல இடங்கள் பண்ணிட்டு எனக்கு வந்தவனே நான் வளர்ந்த ஊர், பிறந்த ஊர் மதுரையில் பண்ணணும்னு மதுரையில் வந்து பண்ணேன். அடுத்து மதுரை வந்து நான் பிறந்த ஊர், என் சொந்த இதில் வந்து திருநெல்வேலி. ஆனால் திருநெல்வேலியில் பண்ணேன். அப்புறம் ஒரு ஆசிரமம் வேணும், ஏன்னா இது வந்து சிட்டி லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியாக நம்ம பண்ணா பெரிய குளம். அப்புறம் திருப்பியும் இந்த விருதுநகர், இப்போ அந்த நாடி விருதுநகர் முக்கவாசி முடிஞ்சது. அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. மெயினில் 4 வேலையே இருக்குது. அதுலேயும் எனக்கு வந்து எல்லாரும் வந்து போக வசதியாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றும் நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்துருக்கோம். மதுரையும் சரி, இதுவும் சரி. இந்த வாய்ப்பை விட உங்களுக்கு எளிமையான வாய்ப்பும் வந்து போகிறதுக்கும் கிடையாது. அதனாடி நீங்களும் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என்னோட ஊர்லேயும் இப்படி கொண்டு வரணும். கொண்டு வரணும்னா சும்மா இல்லை, நம்ம தகுதி வரணும். கிருஷ்ணா நான் வாரேன்னு சொல்லணும். பிரபாத சொல்ல கிருஷ்ண உன்னை காட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு ஒன்றும் சட்டத்திட்டம் இல்லை காட்டணும். அவரு விரும்பி நமக்கு தரிசனம் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம இடத்துக்கு வரணும்னு அவங்க வேண்டி மனமுருகி வேண்டி அதுக்கு நம்ம தகுதியாகவும் நம்ம பக்குவமாகவும் ஆகணும். ஒவ்வொருத்தரும் அந்த ஆசையை வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா கிராமந்தோறும் நம்ம வழிபாடு இருக்கணும். எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. இன்னைக்கு பிரசாதம் சாப்பிட எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒவ்வொரு ஊர்லையும் டிவோட்டி இருந்தாங்கன்னா போகிற இடம்லாம் பிரசாதம் சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். ஒன்றும் இல்லைனாலும் பிரசாதமாவது கிடைக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், இருந்த ஊர், எல்லா ஊர்லேயும் எல்லாத்தையும் அது ஒரு வேண்டுகோள். பக்தர்கள் முயற்சி செய்கிறாங்க. நீங்களும் கொஞ்சம் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க முன்னாடி முடிஞ்சிடும். அவங்க வேஸ்ட் ஆகுற டைமை கொடுங்க. நிறையா பேருக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த செல்ஃபோனில் இருக்கிற டைமை மட்டும் கொடுங்க போதும். செல்ஃபோனில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு கணக்கு பார்த்துட்டு அந்த டைமை கிருஷ்ணருக்கு கொடுங்க போதும். அந்த மாதிரி கிருஷ்ணரோட இதை வந்து இது பண்ணும். நான் அனுபவத்தில் அனுபவித்து அதை கொடுக்குறேன். எனக்கு வந்து எங்களுக்கு பிரபு வந்து சாரி இல்லை சொன்ன மாதிரி என்னோட உடல் எரிந்து சாம்பலாகட்டும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாரோட உடம்பும் முடிய போகிற ஒன்று தான். அது முடிகிறக்குள்ளே எவ்வளோ வேகமாக முடியுமோ அந்த மாதிரி முயற்சி செய்கிறோம். நீங்களும் கொஞ்சம் எல்லாரும் வேகமாக வாங்க, லேட்டாக வராதிங்க. லேட்டாக வந்தால் நாங்கள்லாம் போய் சேர்ந்துருவோம். அப்புறம் அடுத்த தலைமுறை எடுத்து செய்யணும். முன்னாடி எல்லாரும் இன்னும் லேட்டாகக்கூடாது. உடனே எமர்ஜென்சின்னு வாரு பிரபுபாதா. எமர்ஜென்சி வார்டில் வந்து எல்லாம் லேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஏன்னா யாருக்கு எப்போ டைம் முடியும்னு சொல்ல முடியாது.
முன்னாடி இருக்கிற நேரத்தில் ஏதாவது பகவானுக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணி நம்ம வாழ்க்கையில் முடிச்சுட்டோ கோடி கோடி பரம்பரையில் உள்ளவங்களுக்கு அது முக்தியை கொடுத்துரும், பகவான்கிட்ட பக்தியை கொடுத்துரும். அதை விட பெரிய பாக்கியம் என்ன? அந்த மாதிரி போனவங்களுக்கும் சரி, இருக்கிறவங்களுக்கும் சரி, வரப்போறவங்களுக்கும் சரி, இது ஒரு அருமையானது. எப்படியோ பகவானோட சேவை இது பண்ணு. இன்னைக்கு பாருங்க, இந்த கஷ்டத்தோட இவ்வளவு கோயிலை கட்டி இது பண்ணு இவ்வளோ ஏற்பாடு பண்ண நாடி இன்னைக்கு நம்மெல்லாம் பகவானை வழிபட முடியும். அந்த மாதிரி இப்போ வர வர ரொம்ப டைட்டாக அது கவர்மெண்ட் பர்மிஷனு, கன்ஸ்ட்ரக்ஷனு எல்லாம் ரொம்ப ஒரு 10-20 வருஷம் கழிச்சு மனசில் ஒரு தைரியத்தை உறுதி பண்ணிக்கிட்டு பெரிய நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதத்துக்கு கூலி மட்டுமே 5 லட்சம் 10 லட்சம் போதும். கொத்தனாருக்கெல்லாம் ஒரு கூலி 1200, மதுரையில் தொடங்க 1300. அந்த மாதிரி எல்லாமே ஹெவி. அந்த மாதிரி சார்ஜஸ் எல்லாமே ஹெவியாக போகுது. ஒரு பக்கம் அதே மாதிரி அவ்வளோ கொடுத்தாலும் சுத்தமாக செய்ய மாட்டேன்றாங்க. நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த தார்குச்சி வச்சு இது பண்ண மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி மதுரையிலையும் திருநெல்வேலியும் அப்படி தான் பிரச்சனை. அதே மாதிரி ஆனாடி அதெல்லாம் அனுபவசாலிகளும் வேணும். அதே மாதிரி உள் உணர்வோட உள் ஆர்வத்தோட இது பகவானுக்குன்னு சொந்த வீட்டை கூட நம்ம கண்டுக்காம விட்டுறலாம். இது பகவானோட வீடு. இந்த பகவானோட வீட்டை ஒழுங்கா கட்டி ஒழுங்கா மெயின்டைன் பண்ணி ஒழுங்கா வச்சிருந்தோம்னா நமக்கு அந்த போற இடத்துல நல்ல வீடு நமக்கு கொடுப்பாரு. இந்த வீடு என்ன, இந்த வீடு போயிடும் போற இடத்துக்கு. முன்னாடி ஒவ்வொருத்தரும் என்னோட வேண்டுகோள், இந்த பலராமரோட கிருஷ்ண பலராமரோட அந்த பிரதிஷ்டை நாளில் நீங்கள் எல்லாரும் அந்த உறுதி எடுத்துக்கோங்க, மனசுல ஆசையை வளர்த்துக்கோங்க. அதுக்கு தகுதி உள்ளவங்களாங்க. வெறும் ஆசை மட்டும் கிடையாது, தகுதி வேணும். மித்தெல்லாம் தானா வந்துடும். உங்களுக்கு தெரியாது, நான் மதுரை வந்தப்ப நானும் மாதன மாதாஜி 2 பேர் தான் வந்தோம், யாருமே கிடையாது. மொத்தத்துக்கு 2000 ரூபா செலவு, மாசத்துக்கு 1500 ரூபா வாடகை, சண்டே ப்ரோக்ராமு, கெரசின் ஸ்டவ், சைக்கிளு, ஃபோன் கிடையாது. 4-5 வருஷம் அப்படி. அந்த மாதிரி பகவானை விரும்பி வழிபட பகவான் நமக்கு சேவை செய்கிற வாய்ப்பை தர்றாரு. அந்த சேவையில் வந்தாதான் எல்லாமே பகவான் கொடுத்தா. அப்புறம் பக்தர்கள், அது பக்தர்களை கூட கேட்க கஷ்டமாச்சு. ஒருத்தோட அந்த பக்தர்கள்லாம் இல்லையா கொஞ்சம் அனுப்புன்னு சொல்லிட்டு பார்த்தா 2 அண்ணன் தம்பி வந்தாங்க, நல்ல பையங்க. அடுத்து ஒருத்தர் திருச்சியிலேருந்து ஒரு சாமியார் வந்தார். எனக்கு அப்போல்லாம் யாருனாலும் நான் யூஸ் பண்ணணுமே. அந்த சாமியார் பார்த்துட்டு காலையில் புக் டியூஷன்லாம் போயிட்டு என்ன மடம்னா அமைதியாக படுத்து தூங்கலான்னு நீங்கள் என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க? இங்கே நமக்கு 1க்கு 10 மடங்கு சர்வீஸ் இருக்கும். இல்லைன்னா பிரச்சனை நம்ம மாயையில் மூழ்கிறோம். அந்த சர்வீஸ் இல்லைன்னா மாயையில் மூழ்கிறோம். நம்மளே பார்க்குறோம், வீட்டில் பிள்ளை படுத்து தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சு போய் எதாவது வெளியே போக எதாவது செய்கின்றோம். ஏன்னா வீட்டிலே படுத்து கிடந்தா மாயா தான். ஐடியல் மைண்டு டெவில் ஸ்போர்ட். சோம்பேறி மனது சாத்தானோட கோட்டைன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எல்லா கெட்ட எண்ணமும் உள்ள வந்துடும். ஆனாலும் அந்த வீணா போகிற டைம் எல்லாம் கொடுங்க, வீணா போகிறதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. எனக்கு அந்த கிருஷ்ணா பெங்களூரில் எனக்கு பிடிச்சதே அந்த டிவோட்டிஸ்லாம் பட்டு டைட்டு அலைஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் முகம் பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? அதான் நான் கேட்டேன். நான் நிறையா சம்பாதிக்கிறேன், நிறையா இது பண்ணுறேன், எனக்கு என்ன வேணாலும் கிடைக்குது, ஆனால் எனக்கு கூட உங்கள் முகத்தில் சந்தோஷம் இல்லை. நீங்கள் சும்மா ஒரு 2 ட்ரெஸ்ஸை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிச்சடியை சாப்பிட்டுக்கிட்டு இது மட்டும் 4 புறம் சுற்றி சர்வீஸ் பண்ணிட்டு வரீங்க, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களே, என்ன ரகசியம்னு கேட்கு. அப்போ தான் பக்தி சேவை கொஞ்சம் கொஞ்சமாக அரௌண்ட் பண்ண ஈடுபாடு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா திருப்பி நமக்கு இந்த மனித பிறவி தான் கிடைக்குன்னு உறுதி சொல்ல முடியாது. கிடைச்சாலும் இந்த பக்தி கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பக்தி கிடைச்சாலும் பக்தர்கள் கிடைப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பக்தர்கள் பக்தியும் கிடைச்சாலும் பக்தி சேவைக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. எல்லாம் அங்கே ரெடியாக இருக்கு, ரெடிமேடாக கொடுத்துருக்கோம். அப்படியே என்ன அது என்ன சொல்லுவாங்க, ரெடி மேக்குன்னா என்ன சொல்லுவாங்க, அப்படி அதுனா உடனே யூஸ் பண்ணலான் இருக்கு. இன்ஸ்டன்ட் அது என்ன, அந்த நூடுல்ஸ் ஏதாவது சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட். உடனே வெந்நியை ஊற்றுனா உடனே அது ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை, இன்ஸ்டன்ட், உடனே ரெடி மிக்ஸ் இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி உடனே. பக்தியில் எல்லாம் இருக்குது. பக்தர் இருக்காங்க, பக்தி இருக்குது, பக்தி சேவை இருக்குது, எல்லாம் இருக்குது. கலிகாலத்தில் இது பொற்காலம் வேற. நம்ம அடுத்த பிறகு எடுக்கல 10,000 வருஷம் தாண்டி வச்சுன்னா என்ன களி முத்தி போமா. இப்போ 5000 வருஷம் தாண்டிக்கணும், 9500 வருஷம் பாக்கி இருக்கு.
இதுக்குள்ள கொஞ்சம் அனுசரிக்கலாமா பக்தியில, பிரம்ம வைத்த புராணம் சொல்லியிருக்கு. ஆனால் எல்லாமே பக்குவமா இருக்கு, விட்டுறாதீங்க, சான்ஸை விட்டுறாதீங்க, வந்துருங்க சீக்கிரமா. மித்தெல்லாம் கிருஷ்ண பார்த்து நான் வரையில என்னத்தை நம்பி வந்தேன். எங்க அம்மா அப்பாவும் அவங்க அம்மா அப்பா கேட்டாங்க, சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, 2 பேரும் விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் அப்ப பிரபாத சொன்ன, எறும்புல இருந்து யானை வரைக்கும் கொடுக்கறத எங்களுக்கு தர மாட்டாரான்னு. இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு, நல்லாவே கொடுக்குறாரு நமக்கு வந்து பகவான். முன்னாடி அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அது என்னாகும் இதாகனா ஜட வாழ்க்கையிலையும் நீங்க வாழ்ற வாழ்க்கையில அதெல்லாம் நடக்காமலா இருக்கு. நம்ம எல்லாம் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டாக்டர் கண்டிஷன் போட்டாரு, இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க. இங்க டிவோடிஸ்க்கு எந்த கண்டிஷன்ல நல்லா சாப்பிட்றாங்க அந்த மாதிரி. முன்னாடி எதையும் கவலைப்படாம பகவான்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கையோட நிறைய ஈடுபடுங்க. எல்லா வாய்ப்பும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க இருக்கலே மிகப்பெரிய இது வந்து பரோ தர்மம். தர்மம்னா மற்றவங்களுக்கு கொடுக்கலே பரோ தர்மம். மிக உயர்ந்தது வந்து பகவானோட பக்தியை கொடுக்குறது. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் தீர்வு கொடுத்தோம். நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், கல்வி கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் தற்காலிகம். ஆனால் பிறப்பு கஷ்டங்களை நீக்கிறது இந்த பகவானோட பக்தி தான். இந்த இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் எனக்கு பிடிக்கும், நல்லா இருந்தோம். கிவ் மீ a fish I will eat today, teach me to fish I will eat every day. ஒரு மீன் கொடுங்க நான் சாப்பிட்றேன், மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க நான் தினசரி சாப்பிட்றேன். நம்ம மீனை பற்றி சொன்னால் பழமொழியில் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த வந்து நான் டெய்லி ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்தா அது முடியாது. ஆனால் அந்த செய்ய கற்றுக் கொடுத்தோம்னா, பழைக்க கற்றுக் கொடுத்தோம்னா அதை வந்து காலங்காலத்துக்கு அந்த ஜீவன் பழைச்சிக்கிறோம். அதே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, திருநெல்வேலி பழமொழி தான், ஊட்டி வளர்த்த பிள்ளை உருப்படாதுன்னு வாங்க. ஒரு பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஊட்டணும். அது ஒரு ஸ்டேஜ் தாண்டோடனே சும்மா பொரிய அள்ளி கீழே போடுவாங்க. அது பொரிய ஒவ்வொன்றா எடுத்து தின்னு தானா தின்னு பழகணும். கொஞ்சம் சிந்தி சதறி தான் பண்ணோம். அந்த மாதிரி பக்தியிலையும் சரி இதுலேயும் சரி நம்ம வந்து எல்லாமே பகவான் கருணை நாடி நம்ம செய்ய பகவான் கருணை வழங்கும். அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் வாய்ப்பு இருக்கு. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. யார் யார் விரும்புறீங்களோ, இத்தனை பக்தர் இருக்காங்க, நிறைய பெரிய குளத்துலேருந்து வந்திருக்காங்க, விருதுநகர், திருநெல்வேலி, மதுரை, எல்லா இடங்கள்லும் வந்திருக்காங்க. இன்னும் எனக்கு என்னோட சாஸ்திரப்படி இன்னும் நான் 1-2 கோயிலை என்னமோ கட்டுவேன்னு இருக்கு. இல்லை 5 கோயில் கட்டுவேன், அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதனாடி பார்ப்போம். இன்னும் வாய்ப்பு இருக்கிறக்குள்ள யார் முந்திக்கிறீங்கன்னு பாருங்க. விருதுநகர் முந்திக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி. அதனாடி நான் அடுத்து எனக்கு அப்புறம் உங்களுக்குலாம் 10 கோயில் இருக்கும் எல்லாருக்கும். அதனாடி ஒவ்வொருத்தரும் 10 கோயில் கட்டுவாங்க யாராவது. அதனாடி நம்ம பூராமே கோயில் மட்டும் இல்லை, கோயில் பக்தர்களும் வரணும். பக்தர் இல்லாத கோயில் எதுக்கு? இன்னைக்கு பிர்லா ஒவ்வொரு ஊர்லையும் கட்டி வச்சிருக்காரு. ஆனால் போய் பாருங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம கோயில் இத்தோண்டு கோயிலாக இருக்கு, இடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. இப்பெல்லாம் இந்த குளிர்கால மாசமா அந்த டிசம்பர் மாதம் மதுரையில எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆல் இந்தியாவிலேருந்து ஒரு 50 பேராவது வர்றாங்க. டூர் வரவங்களாம் தேடி வர்றாங்க நம்ம கோயிலுக்கு. டூர் வரவங்க அந்த மாதிரி கோயில்னா பக்தர்கள் வரணும். பக்தர்கள் இருந்தால் தான் கோயில். பக்தர் இல்லைன்னா அது கோயில் இல்லை, வெறும் இது. அவர் பக்த வச்சலர், அவர் பக்தர் நிறைய இருக்கணும். அந்த மாதிரி ஆனாடி எல்லாரும் உதவுவாங்க. நான் எல்லாரும் என்கேஜ் பண்ணுறேன். ஒருத்தரை விடல், மாதாஜிஸ், கிரகஸ்தா, பிரபுஸ், குடும்பம் எல்லாரும் வாங்க, பிளான் பண்ணுவோம். நான் ஏதாவது செய்கிறேன், செஞ்சு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஹரே கிருஷ்ணா. ரெடியாங்க கார்த்திகை? சரி, ஒரு ரவுண்ட் ஜெபம் பண்ணிடுறோம். எதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா? சரி, ஹரே கிருஷ்ணா. உங்கள் நாராயண சைத்தன்யா, கருணா சிந்து, ஆனந்தவதாரு அவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே வந்தாங்க. அவங்களாம் வரையில் 17 வயசு. அவங்கள படிப்பை முடிக்க சொன்னேன். எல்லாத்தையும் படிப்பை முடிச்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி அவங்களும் இப்போ கிட்டத்தட்ட வயசு கலந்துட்டாங்க. எல்லாம் 46, 47 ஆகிட்டாங்க. அதனாடி கொஞ்சம் நான் தான் வயசானு நினச்சிப்பேன். அவங்களுக்கும் வயசு நேர்ந்தனால அடுத்த தலைமுறை வரணும். சின்ன பிள்ளைங்கள்லாம் சோம்பேறி ஆகாதீங்க, செல்ஃபோனை கொஞ்சம் விட்டுட்டு வாங்க. ஹரே கிருஷ்ணா.